ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷோர் ஷார்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் 2 தாங்க கைஸ். ஓகேவா? இன்றைக்கான வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். நீங்களும் அந்த பேட்டர்ன் பார்க்கணுன்னா மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கைஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நான் ஏன் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல பேட்டர்ன் உங்களுக்கு புரியும் கைஸ். ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால தான் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? நான் ஏன் உங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா பப்ளிக் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேங்க கைஸ். ஓகேவா? அதை கோடெக்ஸ், பினமோ, ஐக்கிய ஆப்ஷன், ட்ரேட் பாக்கெட் ஆப்ஷன், அந்த மாதிரி ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ சிக்னல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். ஓகேவா? இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஷோர் ஷார்ட் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கைஸ். ஓகேவா? நான் உங்களுக்காக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடும் நான் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், டவுன் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் கைஸ். ஓகேவா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? டவுன் ட்ரெண்டுக்கான பேட்டர்ன் இதுதான் கைஸ். ஓகேவா? அதாவது டவுன் ட்ரேடுக்கான பேட்டர்ன் இதுதான். நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகே? நான் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கேங்க. ஓகே? ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்னா ஒரு 7 கேண்டில்ஸ் எடுத்துக்கோங்க மினிமம். ஓகேவா? 7 கேண்டில்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும். அந்த க்ரீன் கேண்டில் வந்த பிறகு அந்த க்ரீன் கேண்டிலோட லோயரை நீங்கள் மார்க் பண்ணிக்கணுங்க. ஓகே? ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கணும். அந்த டவுன் ட்ரெண்டில் இடையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டில் வரும். அதோட லோயரை மார்க் பண்ணிவிட்டு அந்த லோயரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு கேண்டில் பிரேக் ஆகுதோ. ஓகேவா? இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன்ல. பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டிலோட லோயர் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைனை பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி பிரேக் ஆனோடனே நீங்கள் பிரேக் ஆன உடனே நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே? இந்த இடத்துல என்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துலாங்க. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கைஸ். ஓகேவா? நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் அப்பியர் ஆகிருக்கணும். அந்த க்ரீன் கேண்டிலோட லோயரை நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். அதாவது ஹரிசாண்டல் லைன் வச்சு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கும்போது ஒரு க்ரீன் கேண்டிலோட லோயரை மார்க் பண்ணிட்டு அந்த லோயரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் பிரேக் ஆகுதோ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் ஆகலாம். எந்த கேண்டில் ஓகேவா எப்பயாவது ஒரு பிரேக் ஆகணும். பிரேக் ஆகும்போது நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ வாங்க நான் உங்களுக்கு அப்ட்ரேடுக்கான இது காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேடுக்கான பேட்டர்ன் கைஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் போகிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா அப்ட்ரேடுக்கான பேட்டர்ன் கைஸ். ஓகேவா? நீங்கள் ஒரு அப்ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருக்கணும் கைஸ். ஓகே? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அப் ட்ரெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இருக்குன்னா அதோட ரிவர்சல் கேண்டில் ஒன்று வரும். ஓகேவா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வரும். ஓகேவா? அந்த ரெட் கேண்டிலோட டாப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் கைஸ். ஓகேவா? நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா அது பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டிலோட லோயரை மார்க் பண்ணணும். அப் ட்ரேட் போகணுன்னா ரெட் கேண்டிலோட டாப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க கைஸ். ஓகே? மார்க் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகே? டவுன் ட்ரேடில் போட்ட அதே மெத்தட் தான். சேம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஹரிசாண்டல் லைன் வச்சு மார்க் பண்ணியிருப்பீங்களே. அந்த லைனை எப்போ பிரேக் ஆகுதோ நீங்கள் பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே? இந்த இடத்துல என்ட்ரி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். ஓகே? உங்களுக்கு சிம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிச்சிடுறேன் கைஸ். ஓகே? நான் அகைன் சொல்கிறேன், நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும். அந்த ரெட் கேண்டிலோட டாப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதாவது ஹரிசாண்டல் லைன் வச்சு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு அந்த லைனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுதோ நீங்கள் அந்த பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடணுங்க கைஸ். ஓகே? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது புரியாது. ஓகேவா? இனிமேல் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியே காமிச்சிருக்கோம். ஓகே? ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல
இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு புரியுங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடெக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க கைஸ். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது ஒரு க்ரீன் கேண்டில் அப்பியர் ஆகிருக்கு. ஸோ அதோட லோயரை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹரிசாண்டல் லைன் பிரேக் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் காமிக்கிறேன். அந்த கேண்டில் தான் அது. ஸோ பிரேக் ஆன உடனே ஸோ அந்த இடத்துல நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ப்ரோ இவ்வளோ லேட்டாக எடுத்தீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காமிக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் என்ட்ரி எடுத்தேங்க கைஸ். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லேட் என்ட்ரி தான். ஓகேவா? ஸோ இருந்தாலும் பார்ப்போம் நம்ம இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போங்க கைஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே ஸோ ப்ரோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் யூஸ் பண்ணுறத இந்த இதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நான் மார்டிங்கல் வச்சு செக் பண்ணல. ஸோ மார்டிங்கல் இல்லாமலே பார்த்தீங்கன்னா இது ஒரு குட் அக்யூரஸியாகவே இருக்குது. ஓகே ரொம்ப அக்யூரஸி அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேங்க கைஸ். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் தான். ஓகேவா? டவுன் ட்ரேட் போகணுன்னா முதல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். என்ன ப்ரோ இது டவுன் ட்ரெண்டே இல்லையே, ஒரு 5 கேண்டில் தான் ரெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வீடியோக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் நினச்சிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் வரும்போது ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ அதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா நான் ஹரிசாண்டல் லைன் வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த மார்க் பண்ண லைனை பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனிச்சு. ஸோ பிரேக் ஆன உடனே நெக்ஸ்ட் கேண்டில் நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இந்த ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு கைஸ். ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அந்த டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும். அந்த க்ரீன் கேண்டிலோட பாட்டம் மார்க் பண்ணிட்டு ஸோ அந்த ஹரிசாண்டல் லைனை எப்போ ஒரு ரெட் கேண்டில் பிரேக் ஆகுதோ ஸோ அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆகும் கைஸ். ஓகே ஸோ எனக்கான மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஓகே ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு அப் ட்ரேடுக்குன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க கைஸ். ஓகே ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகே ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் கிடையாது தான். ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோக்காக நான் எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறேங்க கைஸ். ஓகே ஸோ அப் ட்ரெண்ட் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான அப் ட்ரெண்ட். ஓகே ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கேண்டில்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ அப் ட்ரேட் போகணுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டுன்னு இருந்தால் ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் அப் ட்ரெண்ட் இருக்கும்போது ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட டாப்பை பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ண பிறகு ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் எப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனை பிரேக் ஆகுதோ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே நான் அந்த இடத்துலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நான் ட்ரேட் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கைஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே டீப்பாக போயிட்டுருக்கு கைஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ அப் ட்ரேட் பண்ணால் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வரணும். அண்ட் ரெட் கேண்டிலோட டாப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரிசாண்டல் லைன் வச்சு மார்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஹரிசாண்டல் லைனை எப்போ ஒரு க்ரீன் கேண்டில் பிரேக் ஆகுதோ ஸோ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ புரியலனா பார்த்தீங்கன்னா டெலகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். ஓகேவா? ஸோ வேறு எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ எந்த பக்ஸ் எது வேணும்னாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.